கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அருமையான வேலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த மகிழ்ச்சியான வேலைக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3வது நாளிலே அவர் உயிரோடு எழுந்து அநேகருக்கு காட்சி கொடுத்தார், தரிசனங்கள் கொடுத்தார், நேரடியாக பேசினார். சீஷர்களுக்கு அவர் சொன்ன சமாதானம் கொடுத்தார். உங்களுக்கு சமாதானம், சமாதானம் என்றுதான் சொன்னார். ஆகவே அந்த சமாதானம் நம்மளோடு இருக்க வேண்டும் என்றால், சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய செய்தி. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே விதமாக சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அந்த 9ஆம் வசனத்திலே அங்கே பார்க்கும்போது, நீங்கள் என்னிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து நமக்கு கற்றுக் கொடுத்தவைகள், உபதேசித்தவைகள் எவைகளெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டோமோ அவைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். உபதேசத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, உபதேசத்தை செவியிலே பெற்றுக்கொண்டு அதை அப்படியே உள்வாங்கி மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் செய்யும் பொழுது அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்போ எவைகளை செய்ய வேண்டும் என்று 8ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ என்று சொல்லி அவைகளையே நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும், அவைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது நாம் பார்க்கும்போது உண்மை உள்ளவைகள். ஆகவே நம்முடைய வாழ்க்கை உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சத்தியத்தை எடுத்துரைக்கிறவராக வந்தார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே பிசாசை எதிர்ப்பதற்கும் சத்தியமாகிய திருவசனம் என்கிற அந்த பட்டயமாகிய அந்த வசனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும், நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை, உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நாம் அவரிடத்தில் கட்டும் அடைந்தும் கேட்டும் உபதேசத்துக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிற நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லும்போது, சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். சிலர் பார்ப்பீர்கள் என்றால் உண்மையை பேசாதவர்கள் அந்த மாற்றி மாற்றி பொய்யை பேசிக்கொண்டே இருப்பார்கள், பொய்யை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். தன் செய்கிற தவறுகள் நேரத்தை கடந்து வருகிறது, இவ்விதமான நேரங்களிலே அதை மறைப்பதற்காக பொய்யை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், உண்மை பேசாதவர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கை உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும், சத்தியம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அதைதான் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 19 சொல்லும்போது, சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். செப்பனியாவிலே 3ஆம் அதிகாரம் 13 அங்கே சொல்லும்போது, இஸ்ரவேலிலே மீதியானவர்கள், அங்கே இஸ்ரவேலிலே மீதியானவர்கள் அநியாயம் செய்வதும் இல்லை, அவர்கள் பொய் பேசுவது இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்குவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். ஆகவே உண்மையை பேசும் பொழுது, நேர்மையோடு இருக்கும் பொழுது அவர்கள் எதை குறித்தும் கலங்குவதில்லை. அதை தான் அங்கே அந்த செப்பனியா 3ஆம் அதிகாரம் 13 சொல்லும்போது, இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதில்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். அப்போ உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சமாதானத்தின் தேவன் உங்களில் இருக்க வேண்டும். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்றால் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சொல்லும்போது, எபேசியர் 4:25
நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஆகவே நாம் ஒருவருக்கொருவர் அவயங்கள், கிறிஸ்துவின் சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். திருச்சபை அவருடைய அந்த சரீரத்துக்குள்ளாக அங்கங்களாக அவயங்களாக இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் நாம் அவயங்களாக இருக்கிறபடியினாலே பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச வேண்டும், உண்மை பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14 அங்கே அந்த சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாக இருக்க வேண்டும். சத்தியம் அங்கே நம்மை நிமிர்ந்து நிற்க செய்கிறது. உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எந்த அலுவலகத்திலேயோ வாழுகிற இடத்திலேயோ நிமிர்ந்து நிற்கிறவர்களாக இருப்பீர்கள். மாறி மாறி பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மறைப்பதற்காக ஒன்றுக்கு மேல் மேலும் மேலும் பொய்யை பேசுகிறவர்களாக அல்ல. ஆகவேதான் சமாதானத்தின் தேவன், உயிர்த்தெழுந்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை நமக்கு தருகிறார். அந்த சமாதானத்தின் தேவன் உங்களோடு, உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் கையின் கிரியைகளோடு அவர் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த சத்தியம் என்னும் கச்சையை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒழுக்கம் உள்ளவைகள். ஒழுக்கம் என்றால் ஆனஸ்ட் என்று சொல்லி அந்த ஆனஸ்டை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுக்கம் மிக மிக அவசியம். இன்றைக்கு ஒழுக்கம் குறைந்தவர்கள், ஒழுக்கம் அற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? எதிர்கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். யாரையும் எதிர்கொள்ள முடியாது. ஏனென்றால் அங்கே அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆனஸ்ட் இல்லை, ஒழுக்கம் இல்லை. ஆனா ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாழுகிற பகுதியிலே, வேலை பார்க்கிற இடத்திலே, குடும்பத்திலே. அப்போ ஒழுக்கம் மிக மிக அவசியம். ஒழுக்கம் நிறைந்தவர்கள் கண்டித்து உணர்த்துவார்கள், கண்டிப்போடு இருப்பார்கள். ஆசிரியராக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், குடும்பத்தின் தந்தையாக தாயாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். சபையிலே போதகராக பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறவர்கள் அப்போ ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். தான் ஒழுக்கம் கெட்டவர்களாக இருந்து மற்றவர்களை கண்டிக்க முடியாது. நீங்கள் பழைய நாட்களில் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் திருச்சபையில யாரும் பேச முடியாது. பெரியவர்களாக இருப்பவர்கள் உடனடியாக வந்து தலையில அடிப்பார்கள், கண்டிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அவ்விதமாக அந்த ஒழுக்கமுடையவர்களாக இருப்பார்கள். ஆலயத்துக்குரிய ஒழுக்கம், திருச்சபைக்குரிய ஒழுக்கம், சமுதாயத்திலே ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இருக்கும் பொழுது தைரியமாக அவர்கள் கண்டிக்க முடியும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அங்கே சொல்லுகிறார், நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. இன்றைக்கு அதிகாரியாக இருக்கலாம், பொறுப்புள்ளவர்களாக இருக்கலாம், அரசியல் பொறுப்புகள், அரசாங்கத்தினுடைய பொறுப்புகள், திருச்சபையினுடைய பொறுப்புகள், குடும்பத்திலே பொறுப்புகள், வியாபாரங்கள், வேலை செய்கிற இடங்கள், எந்த இடத்திலே பொறுப்பாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தைரியமுடையவர்களாக இருப்பீர்கள். நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாது இருப்பீர்களாக. அப்ப நியாயத்தோடு இருப்பீர்கள் என்றால் அங்கே உங்களை பாரு, அவர் நியாயவாதி, அவர் நியாயமாக இருப்பவர், அவரிடத்துல எதிர் பேச முடியாது. அங்கே சொல்வார்கள். நீங்கள் லேவியாரம் 19ஆம் அதிகாரம் 36 சொல்கிறார், சுமுத்திரையான தராசு. ஆகவே அந்த அர்த்தம் என்னவென்றால் எதிலுமே நாம் ஒழுக்கமுடையவர்கள். வாழ்க்கையிலும் நம்முடைய சரீரத்திலும் உணவிலும் எதுவாக இருந்தாலும் அதிலே ஒழுக்கம். நமக்கு சமுதாயம் கற்றுக் கொடுக்கிற ஒழுக்கம், திருச்சபையிலே கற்றுக் கொடு கற்பனைகள், நீதிகள், நியாயங்கள், அதிலே கொடுக்கப்படுகிற ஒழுக்கம், கர்த்தர் நம் கற்றுக் கொடுக்கிற ஒழுக்கம். அப்போ ஒவ்வொன்றிலும், அது திருச்சபையாக இருக்கலாம், சமுதாய பணிகளாக இருக்கலாம், அரசு பணியாக இருக்கலாம், கல்வி பணியாக இருக்கலாம், எதிலும் ஒழுக்கம் அவசியம். அப்ப அந்த ஒழுக்கம் உள்ளவர்கள் அந்த வேலை நீங்கள் எந்த அலுவலகத்திலே வேலை செய்தாலும் உங்களிடத்திலே ஒழுக்கம் காணப்பட வேண்டும். திருச்சபையில் கூட நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கொரிந்தியர்ல அவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லும்போது, எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள்
எச்சரிக்கையாய் இருந்து நாங்கள் எச்சரிக்கையாய் இருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். அப்போ இவ்விதமாக அங்கே சொல்லுகிறார், எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாய் இருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். அப்போ அதுதான் ஒழுக்கம். அப்போ ஒழுக்கமாக பேசுவதிலும் கற்பிப்பதிலும் எல்லாவற்றிலும். அப்போ அங்க அவ்விதமாக ஒரு ஆசிரியர் பணியில் ஒழுக்கமாக இருக்கும்போது மாணவர்கள் பயப்படுவார்கள். அவர் அந்த ஒழுக்கத்தை விட்டு நடப்பார் என்றால் மாணவர்கள் ஆசிரியர் மதிக்க மாட்டார்கள். எந்த பணியாக இருந்தாலும், போதகருடைய பணியாக இருந்தாலும், அதிகாரிகளாக யாராக இருந்தாலும். அப்போ அங்கே அவ்விதமாக நான் செங்கல்பட்டு பகுதியில் ஆரம்ப காலத்திலே ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பேங்க் மேனேஜர், அப்போ அந்த கிராமப்புறம் லோன் வாங்க அந்த இதுக்கெல்லாம் போகும்போது அவனுக்கு ஒரு பாட்டில் கொடுத்தா போதும்பா, கையெழுத்து போட்டு கொடுத்துருவான் அப்படின்னு இப்படியே சொல்லுவாங்க அந்த கிராமத்தாழ்கை. யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு நிலை. அங்கே போய் ஒரு பாட்டில் அப்போ பாட்டில் வாங்கிட்டு போடுவான், அவன் கையெழுத்து போட்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒழுக்கம் போகும்போது அந்த மேனேஜருங்கிற அதோடைய மரியாதை எல்லாம் போய்விடுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுக்கம் மிக மிக அவசியம். அதுதான் அந்த 2 கொரிந்தியர் 8:21 கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். சிலர் சர்ச்சில் பரிசுத்தவான் மாதிரி நடிப்பாங்க, ஆலயங்கள் அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அங்கே போயிருப்பாங்க. ஆனால் அலுவலகத்திலே அயோக்கியர்களாக காணப்படுவார்கள். அதை தான் அங்கே சொல்லுறார், கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். உபாகமம் 25:15 அங்கே சொல்லும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமுத்திரையான நிறைகளும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்திலே இருக்க வேண்டும். அப்போ நாட்கள் நீடித்து ஒவ்வொருவருக்கும் நாட்கள் கொடுக்கப்படுகிறது. அதை எக்ஸ்டென்ஷன் பண்றது கர்த்தருடைய கருத்துல இருக்குது. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே. அப்ப அதை சொல்லுகிறார். இங்கேயும் பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமத்திரையான நிறைகளும் குறையற்ற சுமத்திரையான படியும் உன்னிடத்திலே இருக்க வேண்டும். அப்போ ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மையோடு இருக்கிற நாம் ஒழுக்கம் உள்ள, அப்போ சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். உபாகமம் 12:17 பார்க்கும்போது, எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அப்போ நாம் நீதி உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்க வேண்டும் என்றால் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 3வதாக நீங்கள் பார்க்கும்போது நீதி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நீதி, ஒருவருக்கு நீதி ஒருத்தருக்கு அநியாயம் அது அல்ல, நீதி. அதான் இந்த 3வது நாம் பார்க்கின்ற நீதி உள்ளவைகள் என்பது, யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். யாவருக்கும், அரசு அதிகாரியாக இருக்கலாம், உயர் அதிகாரிகள், முதியவர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்கள், போதகர்கள், யாராக இருந்தாலும் அவரவருக்கு செலுத்த வேண்டிய கடமையை நீங்கள் செலுத்த வேண்டும். யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். தெளிவாக அங்கே சொல்லுகிறார். அப்ப யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகள் எது? அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்துங்கள். செலுத்தாமல் நாம் எடுக்கப்படுகிற பணம் கருப்பு பணம் என்று சொல்லப்படுகிறது. அதான் அவங்க ரெய்டு பண்றாங்க, இது பண்றாங்க. அப்ப நம்ம எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்படுகிற அந்தந்த நாட்டின் சட்டத்தின்படி. அப்ப நம்ம யாருக்கு என்ன கணங்கள் செலுத்த வேண்டுமோ, எந்த வரியை செலுத்த வேண்டுமோ அங்கே அவ்விதமாக இருக்க வேண்டும். நான் ஒரு முறை ஒரு காவலர் கேட்டேன். அப்போ ஒரு பெரிய கலெக்டருடைய அந்த கார் சென்று கொண்டிருந்தது. அவர்கள் சலிட்டு அடித்து கொண்டிருந்தார். உள்ள யாரும் இல்லை.
அப்போ நான் கேட்டேன், அது எங்களுக்கு ஆள் உள்ள இருக்கோ இல்லையோங்கிறது இல்லைங்க, எங்களுடைய அந்த வட்டத்துக்குள்ளாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகார அந்த எல்லைக்குள்ளாக எங்களுக்கு மேல் அதிகாரிகள் செல்லும்போது நாங்கள் செலுத்த வேண்டிய கணத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர் உள்ள இருக்காரோ இல்லையா அதை பற்றி அது அல்ல. அப்ப அதுதான் அங்கே சொல்லப்படும், யாவருக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்த வேண்டும், அதுதான் நீதி. நீதியோடு நடக்க வேண்டும். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 20 நீங்கள் பார்க்கும்போது, நீர் பிழைத்து உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீதியையே பின்பற்றுவாயாக, நீதியையே பின்பற்றுவாயாக. ஆகவே அங்கே யாவருக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்த வேண்டும். வரிகள் கொடுப்பதோ காணிக்கைகள் கொடுப்பதோ எதுவாக இருந்தாலும், எது இருந்தாலும் கர்த்தருக்கென்று நாம் செலுத்துகிறோம். அந்த மரியாதைகள் கொடுப்பது, கனப்படுத்துவது அனைத்தும். ஆகவே அங்கே சொல்லுகிறார், யாரை கனம் பண்ண வேண்டியதோ அவர்களை கனம் பண்ணுங்கள். அந்த உபாகமம் 16 நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை அங்கே சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நீதியையே என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும், நீதியையே பின்பற்ற வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு நாம் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது நாம் பார்த்தோம், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சமாதானத்தின் தேவன் உங்களோடு, உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் தொழிலோடு, உங்கள் வியாபாரத்தோடு, நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்தோடு சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதி உள்ளவர்களாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். எதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆபிரகாம் லிங்கன் அவர் அமெரிக்க அதிபராக பணியாற்றும் போது அவரோடு இருந்த ஸ்டான்ஸ்டன் என்று சொல்லுகிறவர் அமெரிக்க அந்த அதிபர் லிங்கனை மிகவும் கீழ்த்தரமாக பேசுவாராம், கீழ்த்தரமாக பேசிக்கொள்வார். அவரை கீழ்த்தரமான கோமாளி, ஆதி மனித குரங்கு, இப்படியெல்லாம் கேலி செய்வார். அவர் எதை செய்தாலும் கேலி செய்து கொண்டே இருப்பார். ஆனால் ஆபிரகாம் லிங்கன் ஒரு நாளும் அதற்கு மறு உத்தரவு சொல்வதில்லை, அதை குறித்து கவலைப்படுவதும் இல்லை, பதில் சொல்வதே இல்லை. அநேகர் கேட்பார்கள், இப்படி கேலி செய்கிறார், பரிகாசம், பாருங்க, கீழ்த்தரமான கோமாளி, ஆதி மனித குரங்கு, இப்படியெல்லாம் கிண்டல் செய்வாராம். ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படுகிறதில்லை, பதில் சொல்வதில்லை. யுத்த காலம் வந்தது. யுத்த காலத்திலே யுத்த மந்திரியாக அவரை நியமித்தார். ஸ்டான்ஸ்டனை யுத்த மந்திரியாக நியமித்தார். எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம், அவருக்கே ஆச்சரியம், அந்த ஸ்டான்ஸ்டனுக்கே ஆச்சரியம். கடைசியாக அந்த யுத்த மந்திரியாக நியமிக்கப்பட்டு அவரை குறித்து ஆபிரகாம் சொன்னார், இவர் திறமையானவர், இவர் நன்றாக திறமையாக செயல்படக்கூடியவர், ஆகவே அவரை நான் நியமித்திருக்கேன்னு சொல்லி அவரை ஆபிரகாம் லிங்கன் புகழ்ந்தாராம். இவருக்கு ஒரே ஆச்சரியம், நாம் அவரை கிண்டல் செய்திருக்கிறோம், அவரை அவமானப்படுத்தியிருக்கிறோம், ஆனால் மிக அதிகமாக என்னை நேசிக்கிறாரே என்று சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டாராம். ஆகவே அவர் நீதியோடு இருந்தார். அங்கே அவரை கிண்டல் பண்ணுவதை அவர் பார்க்கவில்லை, அவர் அங்கே நீதியாக பார்க்கிறார். யார் திறமை உள்ளவர், யார் திறமையாக செயல்படக்கூடியவர், அந்த யுத்த நேரத்தில் எப்படி. அப்ப யுத்த மந்திரியாக அந்த ஸ்டான்ஸ்டனை என்ன செய்கிறார், நியமிக்கிறார். அவர் பிறகு ஆபிரகாம் லிங்கனை புகழ்ந்தாராம். அப்போ ஆபிரகாம் லிங்கன் மரித்த நேரத்திலே அந்த ஸ்டான்ஸ்டன் சொன்னாராம், இப்படிப்பட்ட ஒரு பெரிய புகழ்வாய்ந்த அரசியல்வாதி எங்குமே நாம் பார்க்க முடியாது என்று சொல்லி புகழ்ந்தாராம். ஆகவே நம்ம நீதியோடு இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாக கூட பேசலாம், நமக்கு விரோதமாக செயல்படலாம். நீங்கள் வேலை பார்க்கிற அதிகாரம் உள்ள இடங்களிலே உங்களுக்கு கீழானவர்கள் அல்ல, உங்களுடைய உறவுகள், உங்கள் குடும்பத்திலே உள்ளவர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசலாம், ஆனால் நீங்கள் நீதியோடு பார்க்க வேண்டும். ஆகவே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீதி உள்ளவர்களாக. அதுதான் நாங்கள் ஒழுக்கம் உள்ளவைகள், உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள். நீதியோடு நாம் இருக்கும்போது அங்கே அவர் நம்மை சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார். கடைசியாக நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால் கற்புள்ளவைகள். கற்புள்ள என்றால் பியூரிட்டி. அப்ப நாம் எதிலும் ஒரு பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். அதுதான் கற்புள்ளவைகள். தெளிவாக அந்த உண்மை, நேர்மை அனைத்தும் அதுக்குள்ளே அடங்குகிறது. உண்மை, ஒழுக்கம், நீதி. அப்போ அந்த பியூரிட்டி, கற்புள்ளவைகள். அப்ப அந்த விதமாக நீங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம்
22 அதுக்கு ஒரு விளக்கத்தை பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் மாயமற்ற சகோதரராக சிநேகம் உள்ளவர்களாக சுத்த இருதயத்தோட, மாயமற்ற சகோதர சிநேகம். ஆகவே எந்த பழுது இல்லாமல் யாவரோடும் அங்கே உண்மையாக ஒழுக்கமாக நீதியோடு பழகுகிற ஒரு பியூரிட்டி, அதுதான் கற்புள்ளவைகள், அதுதான் சுத்த இருதயம் என்று அங்கே சொல்லுகிறார். நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாவரோடும் பழகும்போது மிக எச்சரிக்கையோடு, அப்ப நீங்கள் உண்மையாக, அதுதான் 1 தீமோத்தேயு 1:5 சொல்லும்போது, 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. அப்ப அந்த கற்புள்ளவைகள் என்பதற்கு நல்ல தெளிவான ஒரு விளக்கம் 1 தீமோத்தேயு 1:5 சொல்லுகிறார். அந்த கற்பனையினுடைய பொருள் சுத்தமான இருதயம், நல்மன சாட்சி, மாயமற்ற விசுவாசத்திலே பிறக்கிற அன்பு. அப்ப அந்த அன்புதான் கற்புள்ளவைகள். அப்ப அவ்விதமாக இருக்க வேண்டும். ஒரு சிநேகிதமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அங்கே சுத்தமாக செய்கிறவர்களாக, அந்த விசுவாசத்திலே பிறகு அன்பிலே அங்கே சுத்த நற்மன சாட்சி, சுத்த இருதயம் அங்கே காணப்படுகிறதாக இருக்க வேண்டும். அப்போ சுத்த இருதயத்தில் உண்மையான நினைவுகள், உண்மையான, அதாவது நைஸ் தாட்ஸ் என்று சொல்லுவாங்க. அப்போ தெளிவான ஒரு உண்மையாக ஒரு உங்களை குறித்து நினைக்க, மற்றவர்களை குறித்தும் நான் நினைப்பது. நீங்கள் சங்கீதம் 48 சங்கீதம் 9 தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆலயத்தில் வந்தா வேற எதுவுமே இல்லை. கர்த்தரை குறித்து, அவருடைய பரிசுத்தத்தை குறித்து, அவருடைய நீதியை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவருடைய மகிமையை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? சிந்திக்கிறோம். அந்த சிந்தனையோடு, பரிசுத்த சிந்தனையோடு நாம் வெளியே வரும்போது ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். அப்போ அந்த தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். உயிர்த்தெழுந்த வல்லமையின் தேவனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தவர், உலகத்திற்கு சமாதானத்தை கொடுத்தவர், உங்களுக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்றால், ஒழுக்கம் உள்ளவைகள், அங்கே நீதி உள்ளவைகள், அங்கே ஒவ்வொன்றாக நாம் காணப்படுகிறோம். ஆகவே உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கடைசியாக நாம் பார்க்கிறோம் கற்புள்ளவைகளாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய ஆலயத்திலே சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். இன்றைக்கு நாம் அவ்விதமாக சிந்திக்கும் போது பரிசுத்த எண்ணங்கள் வரும், நன்மையான எண்ணங்கள் வரும், அநேகருக்கு உதவி செய்கிற எண்ணங்கள் வரும். ஆதி மிஷினரிகள் அவ்விதமான எண்ணங்களோடு வந்தார்கள், திருச்சபைகளை நாட்டினார்கள், பள்ளிகளை நிறுவினார்கள், இன்றைக்கு அநேக மக்களுக்கு உதவினார்கள். அன்னை தெரேசா அவர்கள் பாருங்கள், எவ்வளவு ஒரு பெரிய ஒரு நல்மன சாட்சிகள், ஒரு மாயமற்ற அன்பு. அதாவது 70-80 குழந்தைகள் தொட்டில் இருக்குமா, அத்தனை தொட்டிலுடைய கயிறுகள் அவருடைய கட்டிலே இருக்கும். எந்த எழுந்தெல்லாம் போக மாட்டாங்களா, எந்த குழந்தை அழுகிறதோ கரெக்டா அந்த கயிறை ஆட்டி அந்த தொட்டில ஆட்டுவாங்களாம். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு இருதயம் பாருங்க. சுத்த விசுவாசத்தில் பிறக்கிற அன்பு, அந்த சுத்தமான இருதயம், நல்மன சாட்சி. இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே காணப்பட வேண்டும். கிறிஸ்தவ நற்சாட்சிகளாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ மக்களாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தோடு இருக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளோடு இருக்க வேண்டும், உங்கள் வியாபார ஸ்தலத்தோடு இருக்க வேண்டும், நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்தோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக விசுவாசிகள், ஊழியர்கள், பெரிய பெரிய தாசர்கள் சுத்த நல்மன சாட்சியோடு, அங்கே சுத்தமான இருதயத்தோடு, மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கிற அன்போடு அவர்கள் காணப்படுகிறனாலே அவர்கள் பரிசுத்த சிந்தையை காண்கிறார்கள், பரிசுத்தத்திலே அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அன்பு, எவ்வளவு பெரிய மகா உன்னதமான அன்பு. அந்த அன்பை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார், மாயமற்ற அந்த அன்பை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நாமும் அப்படியாக அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு
இருப்பார். அந்த சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கும்படியாக. ஒரு முறை ஒரு ஆலயத்திலே காணிக்கை ஏறெடுக்கும்படியான ஒரு விசேஷ இது இருந்ததாம். அப்பொழுது அநேகர் காணிக்கைகளை செலுத்தினார்கள். ஒரு சகோதரி, முடமான ஒரு சகோதரி, தன்னுடைய அந்த ஊன்றுகோல், அந்த 2 ஊன்றுகோல்களை காணிக்கையாக காணிக்கை தட்டில் வைத்து விட்டார். எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம், போதகருக்கும் சரி மூப்பர்களுக்கும் சரி. அப்ப அந்த அம்மா அவரு அறிவிப்புல சொன்னாராம், எல்லாரும் காணிக்கை செலுத்திருக்கிறீர்கள், இந்த சகோதரிமை வீட்டுக்கு திரும்பி போகும்போது அவளுக்கு ஊண்டுகோல் கிடையாது, அவளுக்கு யாராவது ஊண்டுகோல் வாங்கி கொடுங்கள். இந்த ஊண்டுகோல்களை ஏலம் எடுக்கணும்னு சொல்லும். ஏலம் எடுக்கும்போது எல்லா பொருளை விட அது அதிகமான இதுக்கு போச்சான். $600 அது சென்றதாம். எல்லாம் ஒரே ஆச்சரியம். அப்போ திரும்பி போகும்போது அவள் நம்ம தானாக தான் செல்ல வேண்டும் சொல்லும்போது ஒரு அம்மா அவளுடைய தோளை தொட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத என்றான்னு சொல்லி அந்த ஊண்டுகோலை ஏலம் எடுத்தவர்கள் அவளிடத்திலே கொடுத்தார்களாம். நீங்க யோசித்து பாருங்கள், ஆலயத்துக்கும் ஒரு வருமானம், அந்த சகோதரிக்கும். அப்ப அவளிடத்துல காணப்பட்ட சுத்த மனசாட்சி, அந்த மாயமற்ற விசுவாசத்துல உள்ள அன்பு, தன்னிடத்தில் கொடுப்பதற்கு காணிக்கை இல்லை, தன்னுடைய ஊண்டுகோலையை அவள் கொடுக்கிறாள். இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் சுத்த மனசாட்சி விசுவாசம் உள்ள அந்த அன்பினாலே நிலைத்திருந்த சாரோன் அவரேஜ் அம்மையா அவர்கள் அடிக்கடி ஜெபிப்பார்கள், விசுவாசத்தோடு ஜெபிப்பார்கள், அந்த விசுவாசின் அன்பை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் வெளிப்படுத்தி எழுதின ஒரு பாடல் தான். அந்த பாடலை நாம் பாடுவோம். உம்பாதும் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே வாரம்பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர், தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர், உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆம், எங்கள் அன்பின் பிதாவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததையும் உபதேசித்ததையும் கண்டும் அடைந்தும் கேட்டிருக்கைகளை செய்யுங்கள் என்ற வாக்கின்படி உம்முடைய சமாதானம் எங்களில் நிலைத்திருக்கும்படி, சமாதானத்தின் தேவன் எங்களோடு இருக்கும்படியாக, உண்மையுள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, கற்புள்ளவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அப்படிப்பட்ட பாக்கியத்தின் நன்மையும் தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தின் தேவன் இருந்து அதிசயங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். அவர்கள் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அதை இந்த நிமிஷத்திலே நிறைவேற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம்.